வைர நகை வாங்கிடுறோம் சார். அது வந்து நம்ம எப்படி உபயோகிக்கணும், எப்படி அதை வச்சுக்கணும், நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சார் சில பேர் பஞ்சில் வச்சு மூடி வச்சுக்கிறாங்க. சில பேர் வைரத்தோடு வச்சு பவுடர் டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க, எண்ணெய் இறங்காமல் இருக்கணும்னு. அதெல்லாம் பண்ண வேண்டாம் சார். வைரத்தை ஆர்டினரி நீங்கள் வாங்கிற ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். பட் சமீப காலத்தில் வந்து அந்த லாக்கரில் வச்சதுனால எங்களுக்கு பொருள் கலர் மாறுது சார் அதுங்கிறாங்க. அதோட அடர்த்தியான பொருளாக இருக்கிறப்ப அந்த வைரம் செய்கிறதுல வந்து உள்ள சில டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, அந்த மாரி அந்த டெக்னாலஜியில் சில ஃபால்ட் இருந்துச்சுன்னா அந்த மாரி ரெட்டாக வாய்ப்பு இருக்குது. அதனால் தரம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் 22 கேரட் இந்த க்ளோஸ் செட்டிங் ஜுவல்லரி வந்து எவ்ரி இயருக்கு ஒரு தடவை இல்லை 2-3 தடவை ஒரு தடவை நீங்கள் வாங்குகிற கடையில் அங்கே கொண்டு போய் வைரம் சரியாக இருக்குதா, அது சரியாக செட்டிங் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டுக்கிறது நல்லது. பொதுவாக வந்து இந்த 18 கேரட் இந்த ஓப்பன் செட்டிங் ஜுவல்லரி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து அதை வந்து பராமரிக்கலாம். எப்படி பராமரிக்கலாம்னா, அந்த தோட மோதிரமோ ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு சோப்பு டப்பாலையோ ஒரு மக்கில் வச்சு அதில் வந்து சோப்பு தண்ணியை போட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த டூத் பிரஷை போட்டு அதை க்ளீன் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. எப்படி இருந்தாலும் ஒரு 4 வருஷம் 5 தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த ரீட்டைலர் உங்களுடைய வாங்கக்கூடிய யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து கல்லெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறீங்க நல்லது. ஏன்னா நம்ம பணம் கொடுத்த பணம் கஷ்டப்பட்டு வாங்கின பணம் அது சேஃபாக இருக்கணும்ல, அந்த வைரம் நல்லா இருக்கணும்ல, ஜாக்கிரதையாக அதை பாதுகாத்துங்க சார்.